வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து மீனா நான் சவாரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லி முத்து வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் முத்து வந்து ஷெட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் சவாரி எதுவுமே வரல. அது நேரத்தில் செல்வம் வராங்க. வந்த உடனே என்னடா முத்து சவாரி எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து என்னடா தெரில இன்னைக்கு டல்லாக இருக்குது நாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செல்வம் சொல்கிறாங்க ஆமாடா எனக்கு அப்படி தான் இருக்குது, எனக்கு எந்த சவாரியும் வரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி முத்துவும் செல்வமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் முருகனோட ஞாபகம் வருது முத்துக்கு. இந்த மாதிரி முருகன் ஒருத்தன் இருப்பான்லடா நம்ம இதுக்கு காசு எடுக்க கூட அப்பப்போ வந்து என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருப்பானே அவன் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து செல்வம் அப்படியே ஆமாடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அவன் புதுசாக வீடு வாங்க போகிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து செல்வம் பரவாயில்லையே ரொம்ப பொறுப்பாக தான் இருக்கான் அந்த சின்ன வயசுலையும், நம்ம பாரு அவன் வயசில் எப்படி சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து ஆமாடா நானும் அவங்ககிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் வயசில் நம்ம எப்படிலாம் சுற்றிட்டு இருந்தோம், ஒரு பொறுப்பே இல்லாமல் இருந்தோம், இப்போ பார்த்து அவன் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா அவன் நினச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து செல்வம் மாமாடா அவனை பார்த்தா விளையாட்டு பையனாக இருந்தாலும் அவனை பொறுப்பாக தான் இருக்கான், ரொம்ப நல்ல பையன் இல்லை அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் முருகன் வந்து முத்து கால் பண்ணுறாங்க. பார்த்தியா அவனுக்கு 100 வயசுரா கரெக்டாக ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து எடுத்துகிட்டு சொல்கிறான் முருகா என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முருகன் வந்து அண்ணே நான் தான் வீடு வாங்க போகிறேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து அதான்டா தெரியும்டா உன்னை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாண்ணே சரிண்ணே நான் தான் வீடு வாங்க போகிறேன், அதுவும் 25 வருஷம் அட்வான்ஸ் கேட்டேன் வேறு சொல்லியிருந்தாங்களேண்ணே, அது இன்னைக்கு போய் கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்படியாடா ரொம்ப நல்ல விஷயம்டா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் மனோஜ் ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸாக போய் கொடுத்து ஏமாந்த விஷயம் முத்துக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து முருகன் கிட்ட சொல்கிறான் முருகா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சின்னதாக சொல்கிறேன் அது நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து அண்ணே சொல்லுண்ணே நீ சொன்னால் நான் எப்படின்னா தப்பாக எடுப்பேன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி முருகன் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி என் அண்ணன் வந்து ஒருத்தங்கிட்ட போயிட்டு 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டு வந்துட்டான்டா, அதனால் கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முருகன் என்னென்ன அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாடா அது ஒரு பெரிய பங்களா, ஒரு பீச் சைடில் தான் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதேமாதிரி அவனுக்கும் பிடிச்சிச்சு, அவனே எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தான்டா, அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சு, அதுலேருந்து அவன் கான்டாக்ட் எதுவுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முருகன் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ கொஞ்சம் பார்த்து டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ, அந்த அசால்ட்டாக விட்டுறாத அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முருகன் அப்படியாண்ணே எல்லாம் பார்த்துக்கிறேனே, அதே மாதிரி உங்களுக்கு ஏன் கால் பண்ணேன்னா நீங்களும் வந்துருங்கண்ணே நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்வான்ஸ் கொடுத்துருவானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னடா நானும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் சொல்கிறாங்க ஆமாண்ணே நீங்கள் வரேன்னா எப்படிண்ணே நீங்களும் வந்துருங்க அப்போ தான் எனக்கும் மன சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் என்னோட குருனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சார் நான் வந்துடுறேன்டா என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே இன்னைக்கு ஈவினிங்கே இப்போ போயிடலானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி நானும் வந்துடுறேன் நம்ம ஒழுங்காக பார்த்து மொத்தமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி முருகனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு செல்வன் சொல்கிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க அதான்டா அந்த மாதிரி முருகன் அவன் பேசியிருந்ததில்ல அவன் வீடு வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தான்ல இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து செல்வம் சொல்கிறாங்க எவ்வளோடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ செல்வம் வந்து 25 லட்சம்டா அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து செல்வம் வந்து பார்த்தியா இந்த சின்ன வயசில் ஒரு வீடாக வாங்க போகிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சேரா நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து செல்வம் வந்து இல்லைடா எனக்கு ஈவினிங் ஒரு சின்ன வேலை இருக்குது போய் ஆகணும், நீங்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து செல்வம் சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சேரா எனக்கு இன்னொரு பையனா அந்த அவனை மாதிரி ஏமாறக்கூடாது, எனக்கு அதான் கொஞ்சம் பார்த்து பயமாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து செல்வம் ஆமாடா உங்கள் அண்ணனை மாதிரி யாராச்சும் ஏமாறுவானா அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. சேரா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து என்ன பண்ணுறாண்டா முருகன் சொல்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா வந்து மீனா கால் பண்ணி எங்க அவர் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்க போகிறாரா நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து மீனா வந்து ஏன் வித்யா உங்கள் வீடு நீங்கள் வாங்க போகிறீங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம் நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் தான் என்னோட குரு நீங்கள் வரலன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி வித்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் போகிறாங்க. அதே மாதிரி வித்யா சொல்கிற இடத்துக்கு மீனாவும் போகிறாங்க. அதேமாதிரி முத்துவும் போயிட்டாங்க. போன உடனே முத்துவும் முருகனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா வித்யாவை காணோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் அண்ணே தானே வந்துட்டாங்கண்ணே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சேரா வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள மீனாவும் 2 பேரும் மாறாங்க. வந்த உடனே வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே 4 பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முருகன் கிட்டே என்னடா முருகா எங்கே ஓனர் எங்கே வந்துட்டு இருக்காராமா அப்படின்னு சொல்லி கேட்டியா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முருகன் வந்து அண்ணே இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் வந்துடுவேன்னு சொன்னார்ண்ணே நான் இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கதிரும் வரும்போது தான் இங்கே தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க.
அங்கே முத்துவும் மீனா இருக்காங்க. ஐயோ இது அந்த பீச் பார்ட்டியாச்சு, இதுக்கிட்ட மாட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லி அந்த கதிர் வந்து நினச்சிட்டு என்ன பண்ணலாம்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே நம்ம கர்ச்சிப்பை போட்டுட்டு போயிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம், காசை வாங்கிட்டு எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி செல்வம் நினச்சிட்டு ஸோ வராரு. வந்த உடனே முத்து வந்து எங்கடா ஓனர் எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து அண்ணே தான் வராரு பாருங்க அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து என்னடா இவர் கர்ச்சிப்லாம் மூட்டிட்டு ஒரு மாறு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் நீங்கள் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி ஸோ முருகன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து கதிர் வந்து வாய்ஸை மாற்றி தம்பி நேற்று ஃபுல்லாக ஒரே கோல்டுப்பா என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் கர்ச்சிப் யாருக்கிட்டையும் பரவக்கூடாதுல, போட ஏதோ வைரஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால கர்ச்சிப் எடுத்து போட்டுக்கிறேன்ப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முருகன் வந்து இப்போ அப்படிங்களா சார், ஓகேங்க சார் அதெல்லாம் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்துக்கு ஒரு டவுட் வருது, என்னடா இவன் ஒரு மாதிரி இருக்கானே, அவன் மொழியே சரியில்லையே, நம்மளை பார்த்து மட்டும் ஏன்னா ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கானே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனவும் நினைக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து என்னங்க சார் உங்களுக்கு வீடெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து சார் எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு சார், எனக்கும் இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, நாங்கள் 2 பேர் தான் இருக்க போகிறோம், இந்த வீடு எங்களுக்கு ஓகே தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து ஓகேங்க சார் அப்போது பேமெண்ட் இப்போ கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து இதாங்க சார் உடனே தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ வண்டிக்கு போயிட்டு எடுத்துகிட்டு ஸோ காசு எடுத்து போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கதிரும் காசை வாங்கின உடனே ரொம்ப நன்றி, நம்ம வந்து நாளைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு சைன் போட்டு மொத்தமாக டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க முருகன் கிட்ட. அப்போ வந்து முருகன் வந்து அப்படிங்களா சார் ஓகேங்க சார் நம்ம அப்படியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேருமே டவுட் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லவே கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே டவுட் இருக்குது, இப்போ நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அது இல்லாமல் இவன் பயந்துட்டு வேறு இருக்கான், ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி ஸோ 2 பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதிர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ வாங்கிட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனோடனே முத்துக்கு இன்னும் டவுட் இருக்குது, நம்ம ஏதாச்சும் அவனை மூஞ்சி பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஸோ முத்து வந்து முருகா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவசரமாக ஓடி போகிறாங்க. போன உடனே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கதிர் நம்ம ஓடினா சரிப்பட்டாவாது, நம்ம பொறுமையாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி முருகன் திரும்பி சொல்லுங்கள் தம்பி நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு போனீங்களா அவனோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா தம்பி என்னாச்சு ஏதாச்சும் டவுட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் டவுட்டு தான், அவங்க மாஸ்க்கை கொஞ்சம் கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க ஏன் தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைங்க கொஞ்சம் ஒரு விஷயம் அதனால தான் நீங்கள் கழட்டுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து அது எப்படிங்க சார் இன்னைக்கு கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வராங்க, வந்துட்டாங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு மாஸ்க் கழட்ட சொன்னால் கழட்டவே மாட்டேங்கிறார் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து ஆமாங்க மேடம் எனக்கு ரொம்ப கோல்டு, அதான் மற்றவங்களாம் பரவக்கூடாதுன்னு நினச்சி தான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து பரவாயில்லைங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாஸ்க் கழட்டுங்க உங்கள் மூஞ்சை பார்த்தவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வேணாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஸோ அந்த கர்ச்சிப் எடுக்கலாம் சொல்லி போகிறதுக்குள்ள ஸோ கதிர் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே இது அந்த கதிராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸோ துரத்தி எப்படியாச்சும் அவன் பிடிச்சிடலான்னு சொல்லி போகிறதுக்குள்ள ஸோ கதிர் வந்து முட்டு சாந்தில் போய் மாட்டேன் உடனே முத்து நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு மரியாதையாக மாஸ்க் கழட்டிட்டு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து கதிரை கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து கர்ச்சிப் எடுத்து பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிறது கதிர். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.